Hi friends, welcome back to Fragrance of My Life hand embroidering series. இன்னைக்கு நம்ம 2 types of stitches பார்க்க போறோம், feather stitch and fly stitch. இது எப்படி போடலாம்னு பார்க்கலாம். feather stitch போடுறதுக்காக first பக்கம் பக்கமா 4 lines போட்டுக்கோங்க. first lineல first கீழ இருந்து நூலை மேலே எடுக்கணும். அதுக்கு அப்புறமா ஒரு லைன் நடுவுல கேப் விட்டுறணும். அந்த U மாதிரி கொண்டு வந்துட்டு நடுவில் இருக்க சென்டர் லைனில் கீழேருந்து திருப்பியும் ஊசியை குத்திட்டு இப்படி இழுத்தோன்னா நம்மளுக்கு ஒரு V மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டிச் போடும்போது இப்போ இந்த சென்டர் லைனை தான் நம்ம இனிஷியல் லைனாக வச்சுட்டு நடுவில் ஒரு லைன் விட்டுட்டு லாஸ்ட் லைனில் அந்த ஃபர்ஸ்ட் V எங்கே எண்ட் ஆச்சோ அங்கே குத்திட்டு திருப்பியும் சென்டர் லைனில் நம்ம குத்தி வெளியே எடுக்கணும். இதில் நம்ம நோட் பண்ணுற விஷயமே அதுதான். ஒரு லைன் விட்டுட்டு இன்னொரு லைனில் குத்தணும். அந்த U எடுத்ததுக்கப்புறமா அதோட சென்டர் லைனில் நம்ம குத்தணும்னா இந்த மாதிரி ஃபெதர்ஸ் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு பார்டர் போடுறீங்கன்னா இதே மாதிரி தான் லெஃப்ட் ரைட்னு நடுவில் ஒரு லைன் விட்டுட்டு நம்ம இதே மாதிரி போடணும். இந்த ஸ்டிச் போடும்போது இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம இழுத்துடக்கூடாது. கீழே இருந்து அந்த சென்டர் லைனில் ஊசியை குத்துனதுக்கப்புறமா தான் நம்ம நூலை ஃபுல்லாக இழுக்கணும். இந்த ஸ்டிச்சை முடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த த்ரெட்டுக்கு வெளியில் நம்ம இப்படி ஒரு டாட் மாதிரி போட்டு முடிச்சிடணும். லேசி டேசி ஸ்டிச்சுக்கு அந்த டாட் நுனியில் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா பார்டர்ஸில் இந்த குர்த்திஸில் இந்த ஸ்லீவ்ஸ்லலாம் கொடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் 3 லைனை எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் 3 லைன்ஸ் இந்த மாதிரி மாற்றி நம்ம போடணும். அந்த வியோட ஸ்டார்டிங் எட்ஜஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ளை ஸ்டிச். இதை ஒயிட் ஸ்டிச்னு சொல்லுவோம் நம்ம. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த ஃபெதர் ஸ்டிச்சுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஃபெதர் ஸ்டிச் மாதிரி தான். ஃபெதர் ஸ்டிச் லெஃப்ட் ரைட்னு போவோம். பட் இந்த மாதிரி V மாதிரி எடுத்துகிட்டு இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு குத்தும்போது இந்த Y அந்த டெயில் எங்கே எண்டாச்சோ அங்கே ஸ்ட்ரெயிட்டாக குத்தக்கூடாது, அதுக்கு கொஞ்சம் மேலே. அப்போ தான் நம்மளுக்கு அந்த V மாதிரி கரெக்டாக ஃபார்ம் ஆகும். இங்கே முடிஞ்சோடனே திருப்பியும் அதே மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி க்ராஸாக நீடில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக வரும். ஃபெதர் ஸ்டிச் அண்ட் ஃப்ளை ஸ்டிச் எப்போவுமே நீங்கள் சாரீஸில், குர்த்திஸில், ப்ளவுஸில் எதில் நீங்கள் போட்டாலும் இந்த மாதிரி லைன்ஸ் வரைஞ்சிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இன்டர்வல்ஸ் கரெக்டாக வரும். இதில் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த டெயில் டிஸ்டன்ஸ் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கணும். இந்த ஒயில் டெயில் மாதிரி போகுது இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் சொல்கிறேன். அதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த V இந்த பக்கம் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அதே மாதிரி தான் நீங்கள் அந்த U மாதிரி V மாதிரி கொண்டு வரீங்க இல்லையா, அது அந்த டிஸ்டன்ஸும் சேம் டிஸ்டன்ஸில் இருக்கணும். இப்போ நான் ஃபெதர் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒரு டிசைன் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், ஃபெதர் ஸ்டிச் மாதிரி நான் போடுறேன். இப்போ அந்த நீட்டாக டெயில் போடாமல் குட்டியாகவே நான் அங்கேயே முடிச்சிட்டேன். இதே மாதிரி இந்த ஃபில்லிங்ஸ்க்கெலாம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லீஃப்லாம் நம்ம போடுவோம் இல்லையா, அப்போ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உள்ளே ஃபுல்லாகவே நம்ம ஃபில் பண்ண போகிறோம். குட்டி குட்டியாக அந்த ஒரு வியும் பார்த்திங்கன்னா குட்டி ஆகிட்டே போயிட்டுருக்கோம் உள்ளே போடும்போது. இதுவே நீங்கள் அவுட்டர் சைடில் போட்டிங்கன்னா அது பெருசாகிட்டே போயிட்டுருக்கோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு நான் அவுட்டரும் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த பெரிய வீக்குள்ளே எல்லாமே ஃபில் பண்ணி முடித்தாச்சு. இப்போ எப்படி நான் வெளியே எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். அதே மாதிரி தான் வெளியவும் நம்ம பண்ணணும். நம்ம இது எவ்வளோ டிஸ்டன்ஸ், எவ்வளோ பெரிய லீஃபாக கூட நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள்.
இன்றைக்கி பார்த்த 2 ஸ்டிச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து இது நல்லா வரும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வந்து ஸ்விமிங் வீடியோஸும் வரும். ஸோ வந்து நீங்களே வந்து உங்களோட கிளாத்ஸை வந்து டிசைன் பண்ணி நீங்களே வந்து தைக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோடய அப்கமிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.